குழந்தைகள் நல ஆர்வலர் திரு சண்முக வேலாயுதம் இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து ஆண் குழந்தை 3 வயது ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. சம்பவத்தை எப்படி பார்க்கிறீங்க? மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதுறோம். ஏன்னா இந்திய நாட்டில் தான் அதிக அளவில் இந்த மாதிரி குழந்தை கடத்தல் நடைபெறுகிறது. அது சமீப காலத்துல அரசினுடைய மருத்துவமனையில குழந்தை கடத்தல் என்பது மிகவும் ஒரு வருந்தத்தக்கது, மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்கதாக நாங்க கருதுறோம். ஏன்னா அரசு ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு வராங்கன்னா உள்ளபடியே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஏற்படும், ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் கருதுறாங்க. ஏன் இந்த மாதிரி கடத்தல் நடைபெறுகிறது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சட்டம்லாம் இருந்தாலும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தான் ஏராளமான குளறுபடிகள் இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்திலையும் சைல்ட் வெல்ஃபேர் ஆபீசர்னு ஒருத்தர் இருக்காங்க. ஹியூமன் டிராபிக்கிங்னு ஒரு பெரிய யூனிட்டே மாநில அளவில் செயல்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் மற்ற குழந்தை நலக்குழு சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அப்புறம் சைல்ட் லைன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறாங்க. முக்கியமான பிரச்சனை இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு மிகப்பெரிய குறைபாடாக நாங்க கருதுறோம். எல்லாரும் அவங்க தனிப்பட்ட முறையில தான் பணி செய்யறாங்க தவிர ஒரு நிறுவனம் மற்ற நிறுவனத்தோடு இணைந்து பண்ணுவது என்பது ஒரு இல்லாம இருக்குது. அதுக்கு முக்கியமாக கருதுறோம். மத்திய அரசு இந்த டிராபிகிங் கடத்தப்பட்ட குழந்தைகள் பல்வேறு காரணங்களாக கடத்தப்படுறாங்க. பொதுவாக செக்ஸுக்கு பண்றாங்க. இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் அதிகமான அளவு இப்ப குழந்தை கடத்தப்படுறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசு குழந்தைங்க கடத்தப்படுறாங்கன்னா இவங்களை குழந்தைங்களை இந்த குழந்தை இல்லாதவங்கள்ட்ட வித்துடுறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இது குளோபல் பிரச்சனையாக தான் நாங்க கருதுறோம். குறிப்பாக இதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும். இந்த மாதிரி இப்ப சாதாரணமாக சென்னை மாநகரத்துல இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு குழந்தைங்களுக்கோசம் கையில ரிப்பன் கட்டி ஒரு இதை கட்டி ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணாங்களே, அதை போல இவங்க குழந்தைங்களை ஒரு ஆஸ்பத்திரியில வரவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பல்வேறு இடங்கள்ல விளம்பர பதாதைகள் குழந்தைகளை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அப்படின்னா யார் யாரு சந்தேகப்படக்கூடிய நபர்களை இவங்க கண்காணிக்கணும். அடுத்தது இந்த சட்டத்துல கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைங்களை மீட்டு பெற்றோர்களுக்கு இணைக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுது. ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைகளை இனம் கண்டுபிடித்து அந்த பெற்றோர்களிடமே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் சில சமயத்துல பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. காவல்துறையாக இருக்கலாம், சைல்ட் லைனா இருக்கலாம், சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியா இருக்கலாம். இதுல ஈடுபடக்கூடியவங்கள்ட்ட ஒரு விதமான ஒருங்கிணைப்பும் இல்லாதான் மிகப்பெரிய குறைபாடாக நாங்க கருதுறோம். அடுத்தது இந்த மிஸ்ஸிங் சைல்ட் பியூரோக்கோசம் ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறாங்க. உடனடியாக நீங்க பண்ணணும். அதை கான்ஸ்டன்டாக அப்டேட் பண்ணணும். பொதுமக்களிடையே இது குறித்து விழிப்புணர்வு இருக்கணும். நிச்சயமா. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி திரு சண்முக வேலாயுதம்.